இன்றைக்கி கேரளாட்டில் 17ஆம் தேதிக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு 6/9/27 வந்தது. சரிங்களா? நம்மளுடைய கீவேர்டு இது தான் 12/10. ஆனால் ரிசல்ட் வந்து 69/27. சரி, நாளைக்கு என்ன கீவேர்டு? நாளைக்கு கீவேர்டு வந்து 56/37. சரிங்களா? ஏபிசி வந்து 637. 637 இது இப்படி வச்சுக்கலாம், 763. சரிங்களா? நாளைக்கு என்ன ரிசல்ட் வரும்? ஒரு கணிப்பு. 087 கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வந்து 927. 7 ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து -1 போட்டுட்டாங்க. இது வந்து 10 - 8 2. சரிங்களா? அப்படி வச்சுட்டாங்க. இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க? இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கிறது 412. 412. ஏ போர்டில் என்ன வரலாம்? ஏ போர்டில் வந்து 6 வரலாம். பி போர்டில் 9 வரலாம். சி போர்டில் 2 வரலாம். சரிங்களா? இது 10 - 4 6, 10 - 1 9. அந்த கால்குலேஷனில் இங்கே எடுத்துருக்கோம். நம்ம கணக்கில் வர்ற நம்பர் வந்து 692. சரிங்களா? அடுத்து இந்த 612 அப்படியே கூட வரலாம். ஏழு 9 3 கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு போர்டு பாஸ் ஆகுமா செக் பண்ணுவோம். பாஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு கொடுத்துருக்கிறது 2 8 5 4. இப்படி வச்சிங்கன்னா 82 வருது பிசி. இவங்க நம்ம சொல்கிற மாதிரியே ரிவர்ஸ் டைரெக்ஷனில் தான் இவங்க வந்து பாஸ் பண்ணுறாங்க நம்பரை. நம்ம இன்றைக்கி ரைட் டைரெக்ஷனில் எடுத்துருந்தோம் எனது கணிப்பில். ஆனால் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 9 3 5 7 அப்படி வைக்கும்போது என்ன வருதுன்னா, இந்த போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகுது. ரிவர்ஸ் டைரெக்ஷனில் எழுதினோம்னா இந்த போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகுது. அடுத்து இந்த 9 - 3 இங்கே 6. அடுத்து இந்த 9 வந்து சைடில் பாஸ் ஆகிருக்கு. 5 - 3 2 பாஸ் ஆகிருக்கு. இந்த கணிப்பு கணிச்சிருந்தோம்னா படிச்சிருந்துருக்கலாம். பரவாயில்ல. இவங்க ரிவர்ஸில் தான் வைக்கிறாங்க. நாளைக்கு இவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரிவர்ஸில் 7 6 3 2 எந்த நம்பர் டைரெக்டாக பாஸ் ஆகும்? கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு போர்டு கண்டிப்பாக டைரெக்டாக பாஸ் ஆகுது. அதாவது இதுதான் டிஏபிசி. இதில் ஒரு போர்டு பாஸ் ஆகுது. எந்த போர்டு பாஸ் ஆகுதுன்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்க. நம்மளால் 3 டிஜிட் 4 டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.